ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். வார ராசி பலன் இந்த வாரம் 24/7/2023 30/7/2023 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் இந்த வாரம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, கடகராசியில் சூரிய பகவான் என ஆடி மாதம், புதன் சுக்கிரன் செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்க, கேது பகவான் துலா ராசியிலையும், சனி பகவான் வக்கரகதியில் கும்ப ராசியிலையும் இருக்க. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து தனுசு ராசி வரலும் போகிறார். இது கோல்சாரத்தின் நிலை. இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். கார்த்தால் ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கும். 1.5 மணி நேரம் 6:52 8:22 வரலும் கொடுத்துருக்கும். அதற்கு பிறகு இந்த வாரம் பார்த்தாலேயானால் 29ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. கார்த்தால் ஒரு சொல்பமாக ஒரு 10 நாழிகை கூட இல்லை, இருந்தாலும் ஏகாதசி திதி அன்னைக்கு இருக்குது. அதனால் ஏகாதசி சூரியோதயத்தும் போது இருக்கிறதுனால ஏகாதசி திதியாக அதை கொண்டாடுறோம். 30ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை திரையோதசின்றது பிரதோஷ காலம், ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த வாட்டி சாயந்தரம் கண்டிப்பாக சூரிய அஸ்தமனத்துங்கிட்ட போய் சிவபெருமான் கோவிலில் போய் சிவன் கோவிலில் போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வாங்க. அது ரொம்ப பெரிய விசேஷம். எந்த பணம் உடையாக இருந்தாலும் சரி, உடல் நலத்திற்காக இருந்தாலும் சரி, குழந்தை பேர் ஏற்படாமல் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் பணத்திற்காக கஷ்டப்படுறது, இது எல்லாத்திற்குமே இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராசிரமம் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை அந்த மாதிரியான கட்டாயத்தில் இருந்தீர்களேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு, அதாவது உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானமாக கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இது எல்லாத்தையும் வாங்கி டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான சார்ஜஸ் என்னன்றதையும் அதிலேயே சொல்லிவிடுறேன். அதாவது எனக்கு உண்டான கட்டணத்தை என்ன கட்டணம் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/7/2023 முதல் 30/7/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் படிப்புக்குன்னு நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பண உதவி அதிகமாக வரும். 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து அதீதமாக சுகப்படுத்துகிறார். இதில் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அதனால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. எந்த எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. ஏன்னா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும். அதுவும் இந்த சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், அதை தவிர இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிறவா, இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். கடன் நீங்கள் கேட்கவே வேண்டாம், அவங்களே கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து அவர் திடீரென்று பணயோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வருமானம் நிச்சயமாக அதீதமாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே போயிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த கன்னியா ராசிக்கு பார்த்தேன்னா 11ஆம் அதிபதி வந்து ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம். அவர் ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா அதாவது 10ஆம் அதிபதி 8, 9, 10 இந்த 3 அதிபதிகளும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாடு சம்பந்தமாக, வெளியூர் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் வந்து 25ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். கேது பகவானோட இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால பேச்சில் மிகப்பெரிய நல்லினம் தெரியும். எந்த வகையான பேச்சுக்களாக இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய அளவுக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய அளவுக்கும் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரிகள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது குரு சந்திர யோகம் அமையிறது. அதனால் நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சந்திர பகவான் 27ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 29ஆம் தேதி வரலும், 27ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 29ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்குறார். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயே பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையும் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. விசா ஆட்டோமேட்டிக்காக வரும். கவலைப்பட தேவையில்லை. அதனால் பிஆர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். எப்போன்னா 29ஆம் தேதி ராத்திரியிலிருந்து சாயந்தரத்துலேருந்து 31ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீட்டுக்குன்னு அழகு பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டில் வந்து புதிய மாற்றங்கள் செய்வீங்க. சேரு, சோஃபா இதெல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்குன்னு டிவி வாங்குவீங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குவீங்க. இதெல்லாம் வந்து புதுசாக வந்து வீட்டை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். புதிய வீடு, மனை இதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ராமருக்கு சன்னதியில் போய் ஒரு துளசி மாலை போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.